நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வழியதாக்கும் வேரியும் கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீருபட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வலி கூறுவார்க்கே. இது ஐ தமிழ்தாய் வழங்கும் காலச்சக்கரம். நான் ஆஸ்ட்ரோமுத்து ரமா பாலாஜி, கோவையிலிருந்து. இது விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 1ஆம் நாள், ஆனி மாத பிறப்பு என்றுதான். ஞாயிற்றுக்கிழமை 15/6/2025. தேய்பிறை சதுர்த்தி திதி பிற்பகல் 3:51 வரை. பின்பு பஞ்சமி. திருவோண நட்சத்திரம் இரவு 1 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டமம் மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு. இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன் புதன் குரு, சிம்மத்தில் செவ்வாய் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான். இன்று பிறந்த நாள் காணும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஐ தமிழ்தாய் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான முத்தான 3 தகவல்கள். நட்சத்திரங்களிலேயே திரு அப்படிங்கிற அடைமொழியோட வர ஒரு நட்சத்திரம் திருவோணம், இன்னொன்னு திருவாதிரை. இது ரெண்டுமே, ஒண்ணு சிவனுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுவது, இன்னொன்னு பெருமாளுக்கு மகாவிஷ்ணுவுக்கு விசேஷமாக சொல்லப்படக்கூடிய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அம்புங்கிறது உங்களுடைய சின்னம். அம்புங்கிற சின்னத்தை நீங்க அடிக்கடி உபயோகப்படுத்தலாம். செந்நிற ரோஜா மலர்களை கொண்டு இறைவனை துதிப்பது நல்லது. சீதாப்பழம் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமானது. அதே நேரத்தில் நாரைங்கிற பறவையுடைய படத்தை கூட நீங்க உபயோகப்படுத்தலாம். மகாவிஷ்ணுவோட படத்தை நீங்க வச்சுக்கலாம். எப்பயுமே நீங்க ரேவதி நட்சத்திர நாளில் திருமுல்லை வாயில்னு சொல்லக்கூடிய இடத்திற்கோ இல்லாட்டி திருவிடைமருதூருக்கோ சென்று அங்கே இருக்கக்கூடிய ஈசனை வழிபடுவதுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்களை கொடுக்கும். உங்களுடைய வாழ்நாளில் ஒரு தடவையாவது இந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றதுங்கிறத நீங்க வச்சுக்கோங்க. ரொம்ப நன்மைகள் நடக்கும். இனி மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசி லக்னக்காரர்களுக்கு உண்டான பலன்களை விரிவாக பார்க்கலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னக்காரர்களுக்கு ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். அதில் ஏதாவது ஒரு ஹெல்த்தில் ஒரு செட்பேக் இருந்தால் கூட இப்போ கொஞ்சம் நல்ல பெட்டர் ஆகிடுவீங்க. உடம்பு நல்ல பழைய சுறுசுறுப்போட வேலை செய்யக்கூடிய நிலைமைகள் உண்டாகும். என்னன்னா, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் போய் இங்கே கேதுவோட உட்கார்ந்துருக்கிறது மட்டும்தான் ஒரு வீக்கான பாயிண்டாக நம்ம கன்சிடர் பண்ணணும். ஏன்னா செவ்வாய் எப்பயுமே அவருடைய அந்த உத்வேகத்துடன், உங்களுக்கு ராசிநாதன் சொல்லும் போது உங்களுடைய மனதையும் உங்கள் ஆரோக்கியம் உடம்பையும் ஆள்றவர் அவர் தான். அப்போ உங்க லக்னாதிபதியாகவும் அவர் வர்றதுனால நீங்க செவ்வாயுடைய ராசிநாதனுடைய நிலைமை தான் அந்த ஜாதகரை ரொம்ப வலுவா காமிக்கும். எப்பயுமே செவ்வாய் கேதுவோட சேர்றதுங்கிறது ரொம்ப ஒரு நல்ல பலன்கள்னு நம்ம சொல்றதுக்கு இல்லை. ஆனா அது 5ஆம் இடத்துல போய் சிம்ம வீட்டுல அவர் உட்கார்ந்து இருக்கிறதுனால செவ்வாய் ரொம்ப கெட்டு போகல அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதே நேரத்துல செவ்வாய்க்கு வேற சுபகிரகங்களுடைய பார்வை தொடர்பு எதுவும் இல்லை அப்படிங்கறதுனால கொஞ்சம் நமக்கு அந்த லக் ஃபேக்டர்ங்கிறது கொஞ்சம் குறையிறதோ, நமக்கு அதிர்ஷ்டம் இல்லையோ சொல்லுவாங்க இல்லையா, எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நமக்கு எல்லாமே நடந்தா கூட நமக்கு அது சேர்றதுக்கு கொடுப்பின இல்லையோங்கிற ஒரு மனக்குறை உங்களுக்கு இருந்துட்டுதான் இருக்கும். அதே நேரத்துல உங்களுக்கு தகப்பனார் வழி ஆதாயங்கள் உண்டு. அவரால் உங்களுக்கு நிறைய உதவிகளும் கிடைக்கும். அப்பாவோட அட்வைஸை கேட்டுன்னு பண்ணினீங்கன்னா பல விதத்துல உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும். ஏதாவது ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டுட்டு நீங்க பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதே நேரம் சொத்துக்கள் மூலம், வாகனங்கள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல ஆதாயமும் லாபங்களும் உண்டு. வாடகை வருமானம் அந்த மாதிரிலாம் தனஸ்தானமும் நல்லாவே இருக்கும். ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னக்காரர்களுக்கு தொலைதூரத்துல இருந்து ஒரு நல்ல செய்தி வரும். ஒரு பிரயாணம் மூலமா ஒரு தன வருமானம் எனக்கு இருக்கு, நான் இங்க டிராவல் பண்ணி போனேன்னா இந்த பணம் எனக்கு இன்னைக்கு கைக்கு வந்துடும், இந்த ஆர்டருக்கு உண்டான பணம் கைக்கு வரும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க இன்னைக்கு செயல்படுத்திக்க முடியும். அதே நேரத்துல தொலைதூரத்துல இருந்து ஒரு செய்தி வருதுங்கிறது நட்புகள் மூலமாகவும் உங்களுடைய சகோதர வகையிலும் அது நல்ல ஒரு ஆதாயத்தை தரக்கூடியதாக இருக்கும். கூட பிறந்தவங்களை நான் பார்ட்னரா வச்சுட்டு நாங்க 2 பேருமா அந்த தொழில் பண்றோம், அதெல்லாம் கூட உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். அந்த இளைய சகோதர வகையிலையும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் தரக்கூடிய நாளாகத்தான் இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் உங்களுக்கு இன்னைக்கும் இருக்கு. அதோடைய பாதிப்பு உங்களுக்கு எதுல இருக்கும்னா, வார்த்தை பிரயோகங்கள்ல கவனம், அடுத்தவங்ககிட்ட வாக்கு கொடுக்கும் போது கவனம், அதே நேரத்துல உணவு சாப்பிட்ற விஷயத்தையும் கொஞ்சம் நேரத்துக்கு சாப்பிட்றதுங்கிற மாதிரி வச்சுக்கணும். ரொம்ப இரவு நேர பிரயாணங்கள் தவிர்க்கிறது நல்லது. யாருக்கும் இன்னைக்கு நீங்க அந்த ஜாமீன், அந்த ஷியூரிட்டி போடுறது அதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்க யாருக்கும் கேரண்டி சொல்லாதீங்க. உங்களுடைய வார்த்தைகளையும் அடுத்தவங்க கிட்ட கொஞ்சம் பேச்சை குறைச்சிட்டீங்கனாலே இன்னைக்கு நீங்க பல சிக்கல்கள்ல இருந்து விடுபடலாம். ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு இடத்துல நீங்க இருக்கும்போது அங்க ஏதோ ஒரு விஷயம் ஓடின்னு இருக்கு, ஒரு சீரியஸா எல்லாரும் ஒரு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ விஷயம் போறது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுடைய கருத்தை நீங்க எதுவும் சொல்லாதீங்க. ரொம்ப வெளிப்படையா நீங்க எதுவும் பேசாம இருக்கிறதே ரொம்ப நல்லதாக இருக்கும்.
கடகராசி அல்லது கடக லக்னக்காரர்களுக்கு முக்கியமான வேலைகளை எல்லாம் மளமளன்னு இன்னைக்கு நீங்க எடுத்து முடிச்சிருவீங்க. காலையில இருந்தே ரொம்ப ஃபாஸ்டாவே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. மத்தியானம் வரைக்குமே உங்களுக்கு ஓரளவு சுமாரா எல்லாமே போயிட்டு இருக்குங்கிறது. அதுக்கப்புறம் ஏன் நம்ம சொல்றது நம்ம பிளானிங் கரெக்ட் தானாங்கிற அந்த ஒரு மனசுல ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்கும். கரெக்டா போகலையோ, இந்த இடத்துல தப்பு பண்ணிருக்கோமோன்னு கொஞ்சம் அதை ரீவைண்ட் பண்ணியோ இல்லாட்டி ரீடூ பண்ணியோ அந்த காரியத்தை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கூட ஒரு சில இடங்கள்ல ஒரு சில பேருக்கு இருக்கும். மற்றபடி கணவன் மனைவி உறவுல வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. நம்ம சொல்ற வார்த்தையை அவங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு சண்டைக்கு வர்றதுக்கோ இல்ல அவங்க சொல்ற வார்த்தைக்கு நம்ம ஏதாவது தவறான அர்த்தம் கண்டுபிடிக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு. அதுல கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம். மற்றபடி வீடு வாகன சேர்க்கை, ஒரு சொத்துக்காக கடன் கிடைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சுமூகமாவே போகும். எப்பயுமே வந்து ஒரு பட்ஜெட்டிங் பண்ணிட்டு நீங்க பிளான் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடகராசிக்காரர்களுக்கு. ஏன்னா உங்களை வந்து ராகு பகவான் என்ன பண்ணுவாருன்னா ஒரு பெரிய விஷயத்துல போய் உங்களை இழுத்து விட்டு சிக்கல்ல மாட்ட வச்சு ஒரு அழகு வேடிக்கை பார்ப்பார். அதனால அதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். பிரத்தியார் அவங்களுடைய கருத்துக்களை உங்ககிட்ட சொன்னா கூட உங்களுக்குன்னு ஒரு அந்த விஷயத்தை பத்தி நீங்க ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க இல்லையா, அதுக்கு முன்னுரிமை கொடுத்து அதை ஆலோசனை பண்றது நல்லது. ஏன்னா நம்மளை குழப்பி விடுறதுக்குன்னே 2 பேர் இருப்பாங்க. உங்களுக்கு தகுந்த ஆலோசனை தரக்கூடிய நபர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டுன்னு செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நன்மையை தரும். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் செலவு இருக்கும். அது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கா இருக்கலாம், அப்பாவோட ஆரோக்கியத்துக்கா இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் செலவு இருக்கும். தாய்மாமன் வகையிலும் அவங்களுக்காக சில செலவுகளையோ சில முயற்சிகளையோ நீங்க உங்களுடைய பொறுப்புல எடுத்துன்னு செய்யக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். அதாவது அம்மா வழி சொந்தங்கள் மூலமாக நல்ல நட்பு, அதாவது நட்புறவான இல்லாட்டி சுமூகமான நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல ரொம்ப பெரிய பெரிய கமிட்மெண்ட்லாம் அவங்களுக்காக நீங்க இப்ப எடுத்துட்டு செய்யறது அப்படிங்கிறது ஒரு சரியான நிலைமை கிடையாது உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து இப்ப சனி பகவானுடைய அவர் இருக்கிற இடம் அப்படிங்கிறது சாதகமா இல்ல. பிரத்தையாருக்காக நம்ம ஒண்ணு செய்ய போய் நம்ம அதுல ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான். ஆனா அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி நீங்க வந்து குழந்தைகளுக்காகவும் அடுத்தவங்களுக்காகவும் மெனக்கிட்டு நிறைய செலவுகள் செய்யறதுக்கோ உங்களுடைய டைம் அண்ட் எனர்ஜியை அதுல நீங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கோ இன்னைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பிரத்தியாருக்காக ரொம்ப ஒரு பெரிய செலவு எடுத்துக்கிறது இல்லாட்டி வந்து ரொம்ப ஒரு பெரிய டிராவல் அப்படிங்கறத நம்ம கமிட் பண்ணிக்கிறது, அவங்களுக்காக ரொம்ப அலையிறது அப்படிங்கறத இது ரொம்ப தேவைதானா, நம்ம ரொம்பவே மெனக்கிடுறோமோ அப்படிங்கிற ஒரு யோஜனையை நீங்க மனசுல வச்சுட்டு எந்த காரியமானாலும் எடுத்து பண்ணுங்க. கன்னியா ராசி அல்லது கன்னியா லக்னக்காரர்களுக்கு 3, 8க்கு உண்டான செவ்வாய் தான் வந்து உங்களுக்கு 12ல இருக்கார். அஷ்டமாதிபதி போய் 12ல மறையிறதுங்கிறது ஒரு வகையில நல்லதுதான். ஏன்னா கெட்டவர் கெட்டிடின் அது வந்து ராஜயோகம்னு சொல்லுவோம். ஆனா செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு ரொம்ப எதிர்பாராத விஷயங்களையும் ஆரோக்கிய தொந்தரவுகளையும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய கொடுத்துன்னு தான் இருந்தார். இப்போ ஓரளவு உங்களுக்கு பரவாயில்லாம இருக்கும். ஆனா அதே நேரத்துல தொழில வந்து ஏதாவது ஒரு விரிவாக்கம் பண்றது, ஒரு சொத்து சம்பந்தமான விஷயத்துல ஒரு சொத்தை டிஸ்போஸ் பண்ணி இன்னொன்னு வாங்கலாமா, இல்ல இந்த சொத்தின் பேரில் கடன் வாங்கி இன்னொன்னு வாங்கலாமா, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் மைண்ட்ல போகும். அதை கொஞ்சம் நல்ல நிதானமா உங்களுக்கு என்ன தசாபக்தி நடக்கிறதுங்கிறத பார்த்துட்டு நீங்க வந்து அதை ஆலோசனை பண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்லது. எதிர்பாராம நிறைய செலவுகள் வரும். பத்திரம் பதியறது அந்த சம்பந்தமான முயற்சிகளும் உங்களுக்கு ஓரளவு கைகூட்டக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைந்துட்டு இருக்கிறது. மற்றபடி எழுத்து, தகவல் தொடர்பு அந்த மாதிரி விஷயங்களும் ரொம்பவே ஆதாயம் தரும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் வந்து 10ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். அங்க யாரு கூட இருக்காருன்னா குருவும் இருக்கார், அங்க சூரியனும் இருக்கார். அப்போ உங்களுடைய சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு விரயத்தை கொடுத்து ஒரு ஆதாயம் தருது. அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கு. துலாம் ராசி அல்லது துலாம் லக்னக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல உங்களுடைய மனைவியுடைய ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நீங்க உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். அதே நேரத்துல நிறைய புதிய திட்டங்கள் வகுத்து இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்லாம் பண்ணி நல்ல நிலைமைக்கு அதை நீங்க கொண்டு போகலாம். ஆனா அதை வந்து நீங்க அதுல ஏதாவது இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு லாங் டேர்மா யோசிச்சு, அதாவது நீண்ட கால திட்டமாக அது இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே ஆதாயம் தரக்கூடியதாக இருக்கும். ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய சிந்தனைங்கிறது உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவைப்படுகிறது. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அலைச்சல்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த நாளோட இறுதியில வந்து இவ்வளோ வேலையை நம்ம இன்னைக்கு செஞ்சு முடிச்சிருக்கோமா ஒரே நாள்ல, அப்ப இத்தனை நாள் அதை நம்ம எவ்வளோ பெண்டிங்ல போட்டிருந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் உங்க மனசுல இருக்கும். அதாவது உங்களுக்கே இயல்பான அந்த ஒரு சுறுசுறுப்புடன் கூடிய உத்வேகத்துடன் நீங்கள் செயலாற்றுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல உங்களுக்கு வந்து சந்திர பகவான் வந்து இப்ப மகரத்துல உட்கார்ந்துட்டு, அதாவது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல உட்கார்ந்து அவருடைய பார்வை தன் வீட்டை தானே பாக்குறார். அப்போ மூஞ்சில் உட்கார்ந்து கொண்டு அவர் வந்து 9ஆம் இடத்தை பாக்குறாரு.
இருக்காரு இல்லையா, அப்ப அந்த 9ஆம் இடத்திற்கு வந்து நல்ல ஒரு சுபத்துவம் கிடைக்கிறது. அது பஞ்சமி திதியில தான் சந்திரன் இருக்கார். அதனால வந்து ரொம்ப தேய்பிரை சந்திரனால அவருக்கு பவர் இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்றதுக்கு இல்லை. அதனால நல்ல ஒரு பார்வையாகவே இது இருக்கிறது. அதே நேரத்துல நீங்க வந்து உங்க பூர்வீக வழியில ஏதாவது குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்யணும் அப்படின்னா தாராளமா பண்ணலாம். கோவில்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அப்பாவோட அட்வைஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். அப்பாவுக்கும் உடம்பு ரொம்ப நன்னாகும். அவருக்கும் வந்து நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாகத்தான் இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. தனுர் ராசி அல்லது தனு லக்னக்காரர்களுக்கு பல பேர் உங்களுடைய திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் இப்போ ஈடுபட்டிருப்பீங்க. அது வந்து முதல் திருமணமாக இருக்கலாம், இல்லாட்டி பல பேருக்கு வந்து முதல் திருமணம் அது சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுமணத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கு கூட அது நல்ல நல்ல ஆதாயகரமான வாய்ப்புகளை கொண்டு தருவதாக அமையும். உங்களுக்கு ஒரு காட்ஃபாதர் மாதிரி இருக்கிறவங்களோ இல்லை உங்களுக்கு வந்து ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து உங்களை வழிநடத்தக்கூடியவர்களோ அந்த மாதிரியான ஒரு நல்லவர்களுடைய ஒரு அறிவுரையும் அவங்களுடைய ஒரு நல்ல ஆலோசனை வழிகாட்டுதல்கள் அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம். இது வந்து உங்களுடைய லைஃப்ல முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது நீங்க கட்டாயமாக இதை வந்து நீங்க ஃபாலோ பண்றதுங்கிறது ரொம்ப நல்லது. அம்மா அப்பாவுடைய அந்த ஒரு ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். மற்றபடி ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கே வந்து மனதிலையும் உங்களுடைய உடம்புலையும் வந்து நல்ல ஒரு தெளிவும் ஒரு நல்ல சுறுசுறுப்பும் இருக்கக்கூடிய நாளாகத்தான் இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. மகர ராசி அல்லது மகர லக்னக்காரர்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும். அது வந்து எந்த சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, அது வந்து உங்களுடைய படிப்பு எழுத்து சம்பந்தமாக இருக்கலாம், தகவல் தொடர்பாக இருக்கலாம், வீடு வாங்கின விஷயமா இருக்கலாம். எந்த விஷயத்துக்கு நீங்க முயற்சி பண்ணி இதை நான் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி நீங்க ட்ரை பண்றீங்களோ அதை அழகா நீங்க செஞ்சு முடிப்பீங்க. அதே நேரத்துல உறவு நிலையில மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கணும். அதாவது உங்களுடைய குடும்ப உறவுகளாகட்டும், உங்களுடைய கணவன் மனைவி உறவாகட்டும், அதுல மட்டும் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும். பேசும்போது கொஞ்சம் தேன் தடவிய வார்த்தைகள்னு சொல்லுவோம் இல்லையா, மிருதுவான வார்த்தைகள் நீங்க பேசணும். ஏன்னா மகர ராசிக்கு இப்ப 2ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா, குடும்பத்துல சில விஷயங்கள் நல்லா போச்சுன்னா, தனபாவம் நல்லா இருந்ததுன்னா உறவு நிலையை கெடுப்பார். உறவு நிலை நல்லா இருந்தது அப்படின்னா அங்க வருமானத்துக்கு பிரச்சனை வரும். முக்கால்வாசி ராகு வந்து என்ன செய்வாருன்னா உறவு நிலைகள்ல தான் கை வைக்க பார்ப்பார். ஏன்னா குரு பகவானுடைய பார்வை இருந்தாலுமே அது உங்க குடும்பஸ்தானத்தை காப்பாத்தின்னு இருக்கு. இருந்தாலும் குடும்பத்தில் புது வரவுகள் இருக்கும், தன வருமானம் இருக்கும், அதெல்லாம் இருந்தாலுமே கொஞ்சம் குடும்பத்துக்குள்ள ஒரு அமைதியே இல்லாத மாதிரி, என்னடா வீட்டுல எப்ப பாரு ஏதோ ஒரு சங்கடம் வந்துட்டே இருக்கே, அதனால நமக்கு மனசு சங்கடமாகிறதேன்னு உங்களுக்கு தோணும். அதனால நீங்க அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து அந்த குடும்ப உறவுகளை வந்து நம்ம கட்டிக்காத்து அரவணைத்து கொண்டு போகணுங்கிறத மட்டும் நீங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் லைனா எப்பயுமே வச்சுக்கோங்க. ஒன்லைன் மந்த்ரான்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்து ஒரு 1.5 வருடங்கள் அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா 3ஆம் இடத்துல சனி இருக்கும்போதும் என்ன பண்ணுவார், நம்ம சொல்ல நினைக்கிறது ஒன்னா இருக்கும், சொல்லும் போது அந்த வார்த்தைகள் வேற மாதிரி வரும், அடுத்தவங்க ஹர்ட் ஆயிடுவாங்க. அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சொல்லக்கூடிய விஷயங்களை ரொம்ப கிறிஸ்பா சொல்லுங்க, ரத்தின சுருக்கமா சொல்லிடுங்க. வளவள கொஞ்சம் நிறைய நம்ம பேசும்போது வார்த்தை பிரயோகங்கள்ல நம்ம தவற விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கும்பராசி அல்லது கும்ப லக்னக்காரர்களுக்கு, கும்பராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையோட இருக்க வேண்டிய நாள் தான். ஏன்னா உங்களுக்கு வந்து பிரயாணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. அம்மாவோட ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. அவங்களுக்காக நீங்க ஏதாவது செலவு பண்ண வேண்டியிருக்கும். வண்டி வாகனங்களும் கொஞ்சம் செலவு வைக்கும். அடுத்தது அதே நேரத்துல வந்து ராகுவும் செவ்வாயும் தொடர்பு பெறுதல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல இதுன்னு சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா 7ஆம் இடத்துல உங்களுக்கு லக்னத்திலேயே ராகு இருக்கார், ராசிக்குள்ளேயே ராகு இருக்கார். 7ஆம் இடத்துல வந்து செவ்வாயும் கேதுவும் இருக்கும்போது மனைவிக்கு வந்து ஒன்னா உங்களுக்கு ஹெல்த் படுத்தும், இல்லாட்டி உங்க கணவன் மனைவி உறவுல வந்து வார்த்தைகளால ஏதாவது ஒரு சிக்கல்கள் உண்டாகும். ஒரு 3ஆம் மனிதருடைய தலையீடு மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். இந்த மாதிரி விஷயங்கள் போகும். அடுத்தவங்களை நம்பி நீங்க வந்து ஏதாவது ஒரு இடம் வாங்குறேன், நிலம் வாங்குறேன், அவங்கள பார்ட்னரா சேர்த்துட்டு நான் பண்றேன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் காஷியஸா இருங்க. ஒரு மாசம், இந்த ஜூன் மாதம் முழுக்க போகட்டும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்க கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க, அது உங்களுக்கு நல்லது. மற்றபடி வீட்டிலையுமே வந்து ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். அதாவது பராமரிப்பு செலவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான சில குறைபாடுகள் மனசுல தென்படும். அதெல்லாம் வந்து தகுந்த நேரம் பார்த்து கொஞ்சம் பொறுமையா எடுத்து செய்யறது நல்லது. மீன ராசி அல்லது மீன லக்னக்காரர்களுக்கு பிரயாணங்கள் ரொம்பவே ஆதாயம் தரும். அதாவது திரவ பொருட்களை வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதேதான் தொழில், அது சம்மந்தமாக தான் என்னோட வேலையும் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த செக்டார்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். பால் சம்பந்தமான பொருட்கள், அப்புறம் வெள்ளை நிற பொருட்கள், இது மாதிரி விவசாயம் தொடர்பான விஷயங்கள், இது எல்லாமே ரொம்ப நல்லா போகும். அதாவது சந்திரனுடைய நிலைமை வந்து மனோகாரகன் சந்திரன் நல்ல சிட்டியில் இருக்கும்போது நம்மளுடைய பிரயாணங்கள், இந்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக ஆதாயங்கள் தரும். அப்புறம் பல பேர் வந்து வெளிநாடு அந்த மாதிரி விஷயங்களுக்கு முயற்சி செய்துட்டு இருக்கிறவங்க வந்து ஓரிரு நாட்களில் நல்ல தகவல்களை பெறுவதற்கான சாத்தியக்கூறும் அதிகமாக இருக்கிறது. வெளிநாட்டுல போய் இடம் விட்டு இடம் மாறி நீங்க ஏதாவது ஒரு வேலையோ ஏதோ ஒண்ணு பண்றேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இடமாற்றத்தை பத்தி தான் இப்ப ரொம்ப பெரிய பிளான்ல இருப்பீங்க. ஒரு வேலையை வந்து நான் வேற ஊர்ல போய் வேலை மாத்திக்கிறேன், வேற இடத்துல போய் நான் வேலையை செஞ்சுக்கிறேன்,
இல்ல இந்த புது கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், நான் போஸ்டிங் இந்த ஊருக்கு கேட்டு வாங்கிக்க போறேன், இப்ப இருக்கிற என்னுடைய ஹோம் டவுனை விட்டு வேற இடத்துக்கு போறேன், இந்த மாதிரியான மாற்றங்கள் நீங்க செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா சனி பகவான் வந்து நிறைய மாற்றங்களையும் இடமாற்றத்தை கொடுப்பார், ஒரு எதிர்பாராத சேஞ்சஸ் எல்லாம் கொடுப்பார். அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்க வாழ்க்கை ரொம்ப டாப்பான நிலைமைக்கு போகும். கவலையே பட வேண்டாம். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இனி மீண்டும் நாளை காலையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.